ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். இன்றைய வீடியோ ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி இல்லை. இது லவ் இருந்தும் கல்யாணம் ஆகாத நிலை, காதல் இருந்தும் குடும்ப ஒப்புதல் இல்லாத வேதனை, ஹோப் இருந்தும் டேட் ஃபிக்ஸ் ஆகாத அவஸ்தை. இது நம்ம கிளைண்ட் கவின் மற்றும் நிலாவின் கதை. அவங்க பிரைவசி கருதி அவங்க பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஓகே, கிளைண்டோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். கோச்சிங்க்கு முன் அவர்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கவின் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன். ஜாப் இருந்துச்சு, ரொம்ப டீசன்ட் ஃபேமிலி. கவினோட கேரக்டர் ரொம்ப நல்ல பையன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் நிலா. இவங்க ரெண்டு பேரும் நடுவுல 4 years லவ். காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்ச காதல், ஃபைட் இருந்துச்சு, அப்புறம் பேட்சப் இருந்துச்சு, ட்ரீம்ஸ் இருந்துச்சு, ஃபியூச்சர் பிளான்ஸ் இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனையும் இருந்துச்சு. நிலா வீட்டுல கடும் எதிர்ப்பு, கேஸ்ட் இஷ்யூ, ஃபினான்ஷியல் கம்பேரிசன், எங்க பெண்ணுக்கு இன்னும் பெட்டர் அலையன்ஸ் வரும்ன்ற ஈகோ. அதனால கவினுக்கு தினமும் டென்ஷன். ஃபோன் கால் அட்டன் பண்ணலன்னா பேனிக் ஆயிடுவாரு. மெசேஜ் லேட்டா ரிப்ளை பண்ணனா டவுட் வந்துடும். நம்ம லவ் கல்யாணமா மாறுமான்ற இன்செக்யூரிட்டி. நிலாக்கு அவங்க வீட்டுல ப்ரெஷர், டெய்லி எமோஷனல் பிளாக்மெயில். நீ எங்களை பறந்துட்டியா, நாங்க இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை இருக்காது அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே லவ் இருந்துச்சு, ஆனா கிளாரிட்டி இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லை, டைரக்ஷன் இல்லை. இந்த ஸ்டேஜ்ல தான் கவின் நம்மளை காண்டாக்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கால்ல கவினோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் பேசும்போது வாய்ஸ் ட்ரெம்பிள் ஆச்சு. மேம், நான் அவளை தவிர வேற யாரையும் நினைக்க முடியல. ஆனா அவளோட வீட்டுல என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. அவ கேள்வி கேட்டார், மேம், இந்த லவ்வை அரேஞ்ச் மேரேஜா மாற்ற முடியுமா அப்படின்னு. நான் சிரிச்சேன். நான் சொன்னேன், முடியும், ஆனா நீங்க ரெடியா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அவருடைய டிரான்ஸ்ஃபார்மேஷனே ஆரம்பமாச்சு. இப்போ நான் அந்த ஸ்டெப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா இது தியரி கிடையாது. இது கவின் ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆன ரிசல்ட், அவரோட வாழ்க்கையோட உண்மை சம்பவம். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நான் என்ன பண்ணனா என் லவ் சக்சஸ் ஆகும்னு. அதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை இங்கே சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிளியர்லி டிஃபைன் வாட் யூ வாண்ட் அண்ட் வை யூ வாண்ட் இட். முதல்ல நான் கவின் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி, உங்களுக்கு என்ன வேணும்னு. கவின் கிட்ட கேட்டபோது அவர் சொன்னாரு, மேம், எனக்கு நிலா வேணும்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், அது விஷ், கோல் இல்லை. நான் மறுபடியும் கேட்டேன், உங்களுக்கு நிலா ஏன் வேணும்னு. அவர் சைலண்ட் ஆகிட்டாரு. 3 நிமிஷம் அமைதி. அதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, அவ இல்லாம நான் கம்ப்ளீட் இல்ல மேம் அப்படின்னு சொன்னாரு. அங்கதான் கிளாரிட்டி வந்துச்சு. நமக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஏன் அது நமக்கு வேணும்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் எழுத ஆரம்பிச்சார், நான் நிலாவை திருமணம் செய்ய வேண்டும் பிகாஸ் அவளோட என் வாழ்க்கையை பில்ட் பண்ண ஆசை, அவ தான் என் பீஸ். அவருக்கு கிளாரிட்டி வந்த உடனே கன்ஃபியூஷன் பாதி போயிடுச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 2, ஃபேஸ் தி ட்ரூத் அபவுட் வேர் யூ ஆர். அடுத்த செஷன்ல நான் கேட்டேன், உங்க கரண்ட் ரியாலிட்டி என்னன்னு. அவ முதல்ல பிளேம் பண்ண ஆரம்பிச்சார். மேம், அவளோட அப்பா ப்ராப்ளம், அவளோட அம்மா ப்ராப்ளம், மேம் சொசைட்டி ப்ராப்ளம். நான் உடனே அவரை நிறுத்தினேன். உங்க மிஸ்டேக் என்னன்னு அவரை பார்த்து கேட்டேன். உடனே அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. இப்போ அவரையே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜாப்ல க்ரோத் ரொம்ப ஸ்லோ, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வீக்கா இருக்கு, கம்யூனிகேஷன் ரியாக்டிவா இருக்கு, ஓவர் எமோஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு அடிக்கிட்டே போனாரு. இந்த ட்ரூத் ஃபேஸ் பண்ணதால தான் அவர் க்ரோ ஆனாரு. பல பேர் ரிலேஷன்ஷிப் சேவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா தன்னை தானே நோட் பண்ண மாட்டாங்க. கவின் தன்னையே கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஸ்டெப் நம்பர் 3, கிரியேட் அ மேசிவ் ஆக்ஷன் பிளான். அதாவது அடுத்தது ஆக்ஷன். ட்ரீம் மட்டும் போதாது, அதாவது கனவு மட்டும் போதாது, பிளானும் வேணும். கவின் இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுத்தாரு. ஜாப் ஸ்கில் அப்கிரேட் பண்ணாரு, சேவிங்ஸ் டிசிப்ளின் ஆச்சு, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு. நிலாவோட கம்யூனிகேஷன் மெச்சூரா மாற ஆரம்பிச்சிச்சு. 1.5 மாசத்துல ரிசல்ட் வேணும்னு அர்ஜென்சி, அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி ஆரம்பமாச்சு. ஸ்டெப் நம்பர் 4, ஸ்லே யுவர் இன்டர்னல் டிராகன்ஸ். அதாவது உனக்குள்ள இருக்கும் அரக்கனை வீழ்த்து. இதுதான் டஃபஸ்ட் பார்ட். கவினுக்கு இருந்த பெரிய சவால் என்ன தெரியுமா? ஃபியர். அவள் தன்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயம், இன்செக்யூரிட்டி. நான் போதுமா என்ற செல்ஃப் டவுட் அவருக்கு. அவர் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு, நெகட்டிவ் தாட்ஸை எழுதி பர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு, ரியாக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் நிலா ஃபைட் பண்ணினா, முன்னாடிலாம் பேனிக் ஆயிடுவாரு. ஆனா இப்போலாம் கவின் காமா ஹேண்டில் பண்றாரு. அந்த காம் நேச்சர் தான் ரெஸ்பெக்டை உருவாக்கிடுச்சு. ஸ்டெப் நம்பர் 5, எஸ்டாப்ளிஷ் அ டெய்லி ப்ராக்டிஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி 2 நாள்ல வராது. அதுக்கு நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்னிங் அஃபர்மேஷன் சொல்லணும், ஃபினான்ஷியல் ட்ராக்கிங் பார்க்கணும், ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும். கண்ட்ரோல்டு கம்யூனிகேஷனோட இருந்தாரு. 45 டேஸும் ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணல. அந்த கன்சிஸ்டன்சி தான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுச்சு கவின் கிட்டக்க. ஸ்டெப் நம்பர் 6, ரைஸ் யோர் ஸ்டாண்டர்ட்ஸ். 1 மந்த் கழிச்சு நிலா சேஞ்ச் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சா. நீ ரொம்ப மெச்சூர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா. அவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாரு.
கவின் கிட்டக்க ட்ரெஸ்ஸிங் இம்ப்ரூவ் ஆச்சு, பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆச்சு, ஃபியூச்சர் பிளானிங் கிளியர் ஆச்சு. ஃபேமிலி கிட்ட பேசும்போது அவர் எனர்ஜி வேற மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஸ்டெப் நம்பர் 7, செலிப்ரேட் அண்ட் செட் நியூ கோல்ஸ். 1.5 மாசத்துல அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். நிலா வீட்டார் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நிலா காமா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கவினை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நிலா வீட்டில் சொல்லி 2 வீட்டாருக்கும் ஒரு ஃபேமிலி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கவின் கம்போஸ்டா இருந்தாரு, கிளியரா இருந்தாரு. அவர்கிட்ட ஃபினான்ஷியல் பிளான் ரெடியா இருந்துச்சு, ஃபியூச்சர் விஷன் ரெடியா இருந்துச்சு. அதனால அந்த நாள் ரிஜெக்ட் ஆக வேண்டிய மீட்டிங் அக்செப்டன்ஸ் ஆக மாறுச்சு. லவ் அரேஞ்ச் மேரேஜா மாறிடுச்சு. என்கேஜ்மெண்ட் 3 வீக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மேம், நாங்கள் லவ் பண்ணோம், ஆனால் இது அரேஞ்ச் மேரேஜ் ஆக போகிறதுக்கு கோச்சிங் தான் மேம் காரணம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ லவ் மட்டும் போதாது, லெவலப் ஆகணும். கவின், இது போல உங்கள் வாழ்க்கையிலையும் ஃபேமிலி அப்போஸ் பண்ணுதா? பார்ட்னர் டிஸ்டன்ஸ் ஆகுறாங்களா? கன்ஃபியூஷன், ஃபியர் அதிகமாகுதா? எப்படி லவ் மேரேஜ் ஆகும் என்ற டவுட் இருக்கா? அப்படின்னா இது கோயின்சிடன்ஸ் இல்லை, இது யூனிவர்ஸோட சைன். இங்கே நாங்கள் மேஜிக் ஒன்றும் பண்ணலை, மைண்ட் செட்டை தான் மாற்றுவோம், கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி தருவோம். நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். கவின் மாதிரி கமிட்டடாக ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான். உங்கள் லவ் ஸ்டோரி நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி ஆகலாம். இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I will meet you in another beautiful video. Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.